இது கண்டிப்பாக மாறணும். கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரியல் ஸ்டோரி எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மெசேஜ் என்னன்னா, இது மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, நிறைய இது மாதிரி சின்ன சின்ன வில்லேஜ்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிலாம் உண்டாக்கணும் அப்படின்ற மாதிரி. ஹாஸ்பிட்டலாக எதுவாக இருக்கட்டும், ஓட்டு போகிறது மட்டும் நம்மளோட கடமை கிடையாது, மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுறது வந்து நம்மளோட முக்கிய கடமை அப்படின்னு நினச்சி. அவங்களோட கஷ்டம் வந்து ரொம்ப டெய்லி அவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது பெரிய லெவலில் வந்து இதை வந்து மக்கள் ரீச் எடுத்து கவர்மெண்ட் ரீச் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரியலாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது படம். ரொம்ப ஸ்க்ரீன் நல்லா இருக்கு. ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக. கிளைமேக்ஸா அது ரொம்ப ரியலாக இருந்துச்சு. மேம், ஹீரோனி மேம் தான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த சீன் நல்லா நடிச்சிருந்தாங்க. இருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிராமம் இது பார்க்கும்போது மனசு கவலையாக இருக்குது. நம்ம எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். ஒரு பெண்ணாக இது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த கிராமத்துலலாம் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவங்க நடித்தது நல்லா இருக்குது. ஆனால் இது ரியலாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமனை வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணாக ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இதை நம்ம பார்த்தா நம்ம கவர்மெண்ட்ஸ் அது என்ன எஃபெக்ட் எடுத்து பண்ண முடியுமோ இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி கிராமத்தில் கஷ்டப்படுற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கண்டிப்பாக அந்த குழந்தை உயிரோடு வரும்னு நினச்சேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு பெண்ணை அது பார்க்குறதுக்கு வருத்தமாக இருந்தது. நமக்கு எல்லாமே கிடைக்கிது, இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு. இல்லை, நான் நியூஸில் பார்த்துருக்கேன். மாறி இருக்கும்னு நினச்சி தான் நான் இருந்திருக்கேன். இங்கே எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிது. இன்னும் அப்படி கஷ்டப்படுறது தாங்க முடியலை பார்க்குறதுக்கு. தேங்க்யூ சார். படம் சூப்பர் தலைவா. உண்மையிலே வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எல்லாம் தமிழக மக்கள் வந்து இப்போ நிறைய திருந்தி வந்துட்டுருக்காங்க. இனிமேல் வர காலகட்டத்தில் நல்ல சின்ன படமாக இருந்தாலும் ஸ்மால் கண்டென்ட்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது படம் எல்லாமே. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தான் ஃபஸ்ட்டு நம்ம மித்தவங்க ப்ரமோஷன் பண்ணுறதை விட நம்ம ப்ரமோஷன் பண்ணுறது தான் பெரிய ஒரு இது. ஸோ இனிமேல் வந்து சின்ன சின்ன கதையாக இருந்தாலும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மலையாளம்லாம் கிடையாது. மலையாளத்தை தாண்டி தமிழ்நாட்டிலையும் நம்மள மாதிரி டேரக்டர்ஸ்லாம் இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் சூப்பராக படம் பண்ணுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு. அது பண்ணாலே போதும். இனிமேல் மலையாளம்லாம் யாரும் சொல்லவே கூடாது. இனிமேல் தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய படம் வந்திருக்கு. சின்ன படத்துக்கு எல்லாருமே வந்து காது கொடுத்து கேட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கதை வயசு தான் ஃபஸ்ட்டு. இப்போ இனிமேல் ஹீரோலாம் யாருமே கிடையாது. இனிமேல் கதை தான் வந்து தமிழ்நாட்டு ஆள போதே. இனிமேல் அந்தமாரி படம் தான் எல்லாருமே விரும்பி பார்க்கணும். அதானே அது எல்லா படத்தை விட இந்த படமும் கண்டிப்பாக அரசியல் தானே. எலெக்ஷன் டைமில் வரதை விட்டுட்டு மித்த டைமும் வந்து எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இதுவே. அது வந்து ரொம்ப இதுதான். அதான் படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. உண்மையாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே சென்னை பீப்புள்னால எங்களுக்கு அந்தமாரி ஊர்லாம் புதுசு. சரிங்களா, படம் வயசு அந்தமாரி ஒரு நல்லா இருந்துச்சு படமே. மொத்தம் ஹீரோவும் நல்லா நடிச்சிருந்தாங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க, ஒரு மச்சான் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மக்கள் வந்து அந்த சின்ன படத்துக்கும் நல்லா ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான். சரி, கிளைமேக்ஸ் நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா குழந்தை உயிர் காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அது வந்து ரியல் ஸ்டோரினால குழந்தை இறந்தது. இப்போ கடைசியில் வந்து அந்த ரியாலிட்டிலாம் பேசினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த அரசியல் டைம் மட்டும் வந்துட்டு பார்க்குற மாதிரி இல்லாமல் மக்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே அரசியல்வாதிகளாம் எல்லா வாட்டியும் போய் பார்க்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எதுவும் எதிர்பார்க்காத ஒரு லவ் இல்லை, ஒரு பெரிய விஷயம், ஒரு அரசியல் கிடையாது. எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றது. ஒரு பாமர மக்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு ரோடு வசதி இல்லை, ஒரு பொருள் வாங்குறதுக்கும் சரி, ஒரு மெடிக்கலுக்கு சரி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போகிறாங்க வரான்றது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் எல்லாமே உழைச்சிருக்காங்க. இல்லை ஒருத்தர் 2 பேர் எல்லாம் கிடையாது. டைரக்டர் எல்லார்கிட்டையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்க முதல் கொண்டு அவங்க கூட வேலை செஞ்ச ஆல் டெக்னீஷியன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி ஃபாரஸ்ட்னாலே உங்களுக்கு தெரியும், தேல் இருக்கும், பாம்பு இருக்கும். அந்த நைட்லலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் லைட் இல்லாமல் எடுக்கிறது பெரிய விஷயம். கேமராமேன்லாம் பியூட்டி, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க கேமராமேனு.
பார்த்துட்டு அப்படியே மனசெல்லாம் அப்படியே ரொம்ப கல் மாதிரி ஆக்கின்னு உட்காந்தோம். பார்த்தீங்களா, டைட்டில் போகிற வரைக்கும் கூட ஒருத்தர் கூட வெளியே போகல பாருங்கள். லாஸ்ட் டைட்டில் ரோலிங் கார்டு போகிற வரைக்கும் எல்லாமே நின்றாங்க. ப்ளஸ் அந்த ரோலிங் கார்டு போகிறப்போ பின்னாடி சொல்கிறாங்க பாருங்கள், எந்தெந்த கிராமத்தில் என்னென்ன நடந்துருக்கு, எந்தெந்த கிராமத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். உண்மையிலே வெரி கிரேட். இந்த படம்லாம் வந்து அவார்ட் மூவி, இதெல்லாம் சும்மா நம்ம ராஜி டிவி அவார்டு இதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆஸ்கார் அவார்டு கூட போக முடியலனா கூட அட்லீஸ்ட் நம்ம நேஷனல் லெவலாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த டைரக்டருக்கும் பெருமை, அது கூட சேர்ந்த டீமுக்கு எல்லாருக்கும் பெருமை. இதில் மெயினாக என்னென்னா, எங்களை கொண்டு வந்த அசோக்குக்கு ஃபஸ்ட்டில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் யூனியனே மொத்தமாக ஸ்டென்ட் யூனியனே மொத்தமாக கொண்டு வந்து படம் காமிச்சார் பார்த்தீங்களா, அசோக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஏதோ நம்ம மாஸ்டர் பேசுவாங்க. வணக்கம். முதல்ல வந்து இந்த திரைப்பட குழுவினருக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, இந்த படத்தோட கெவி திரைப்படத்தோட ஒட்டுமொத்த குழுவினருக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். ஏன்னா ஒரு மக்கள் இது வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே வாழ்கிறோம். ஒரு மலை கிராம மக்களுடைய அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்ன அப்படின்றது இந்த திரைப்படம் மூலமாக இயக்குனர் நம்மளுக்கு காட்டியிருக்காரு. ஒரு திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வியலில் நம்ம அன்றாட அனுபவிக்கிற வசதிகள் அவங்களுக்கு இல்லைன்ல. இதை வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்ஸ் கிடையாது, கானா பாட்டு கிடையாது, நகைச்சுவை கூட கிடையாது. ஆனால் ஒரு மனித வாழ்வியலில் இப்படியே மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்ணு முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. மிக சிறப்பான ஒளிப்பதிவு. இந்த படத்தோட ஒளிப்பதிவு எல்லாருமே பார்த்தோன்னா யங்ஸ்டராக தான் இருக்காங்க. இந்த இளைய தலைமுறை நிச்சயமாக வந்து பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. ஒரு இந்திய சினிமாவை தாண்டி ஒரு உலக சினிமாவுக்கு நம்முடைய தமிழ் திரைப்படம் போகுது அப்படின்னா இந்த திரைப்படம் அதுக்கு உதாரணமாக இருக்கும். இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு, திறமை, அறிவு சார்ந்த அவருடைய சிந்தனைகள் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. எதிர்காலம் தமிழ் திரையுலகம் வந்து மிக சிறப்பாக இருக்குன்றதுக்கு இது போன்ற இளைய தலைமுறை அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் சிறப்பாக உழைச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக அவார்டுகள் வாங்கணும். அது நம்முடைய தமிழ்நாடு அளவிலா இல்லை தேசிய அளவிலான்றது நிச்சயமாக வந்து மக்களுடைய பெரும் ஆதரவுக்கு பிறகு கிடைக்கும். நிச்சயமாக அதை பாராட்டுக்குரிய இந்த திரைப்படம் வெற்றி அடையணுன்றது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற எல்லாருடைய கருத்தும். இன்றைக்கி நாங்கள் ஒட்டுமொத்த திரையுலகத்திலிருந்து வந்திருக்கிறோம். தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் இயக்குநர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் யூனியன் சார்பில் எங்களுடைய அனைத்து ஸ்டண்ட் கலைஞர்களும், ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காங்க. சமீபத்தில் எங்களுடைய திரைப்பட ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் என்கிற SM ராஜ் அவர்கள் வந்து நடுவில் உயிரிழந்தார். ஒரு உயிரிழப்புன்றது இன்றைக்கி எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு சண்டை கலைஞர்களுடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த உழைப்பு வந்து இப்போ சமீபத்தில் ஊடகங்களில் உங்களுக்கு தெரியும், யூடியூப் வாயிலாக நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் வந்தது. அப்போது ஒரு உழைப்புக்கு பின்னால் ஒரு வழிகள் இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஸ்டண்ட் கலைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய வழிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை முறையில் திரைப்படம் இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள். மறுபடியும் வணக்கம். கெவி படம் வந்து பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது படம். ஏன்னா வந்து சமூகத்தில் நம்ம வந்து சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது, ஒரு அடிப்படை வசதி, உணவு, தண்ணீர், மின்சாரம், சாலை வசதி, இது எதுவுமே வந்துட்டு இல்லாமலே இன்னும் மக்கள் வந்து இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து ஒரு அவல நிலையாக இருந்தது. ஒரு சாலை வசதி இருந்தால் ஒரு உயிர் வந்து போயிருக்காது அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படைப்பாக இருந்தது. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து இந்த சமூகத்தை ஒற்றி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு உயிரும் சரி, அது கருவில் இருக்கக்கூடிய உயிர் வந்து ஒரு சாலை வந்து இல்லை, அடிப்படையான ஒரு சாலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவில் இருக்க உயிர் வந்து இறக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அவலமான நிலை அப்படின்றது இந்த படம் வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுது. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எப்படி நான் கம்பேரிட்டிவ் பண்ண சீட்டில் வந்து உட்கார வச்சதோ அதேமாரி கெவி படமும் சரி, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது க்ரிப்பாக வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் சரி, மியூசிக் வந்து ரொம்ப நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பாரி பாடலாக இருந்தாலும் சரி, ஹம்மிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து அண்டர்லைன் பண்ணி சொன்னால் ரொம்ப சூப்பராக இருந்தது. மெசேஜ் வந்து இந்த குரலற்ற மக்களோட இது சொல்கிறாங்க, அவங்களோட சவுண்ட் எங்கேயுமே கேட்க மாட்டாங்குது அப்படின்றாங்க.
அதான் அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நல்லா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா டச்சிங்காக இருக்கு. படம் அருமையான இருக்கும் சார். படம் வந்து உண்மையிலே எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். கேமரா மற்றும் இயக்கம் எல்லாமே அருமையாக இருக்குது. கேமரா வந்து வேறு லெவலு. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் பார்க்கலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம். சாலை வசதி இல்லாத ஒரு மலைவாழ் மக்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவாக இருக்கும் வந்து நம்புகிறோம். உண்மையிலே அருமையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது சார். சார் இப்போ படம் எமோஷனல் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக தான் இருக்கும். அதுலேயும் லாஸ்ட்டு அந்த குழந்தை இதாகிறதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். படம் ஃபுல்லாமே இருக்குது. எந்த வித ஒரு சின்ன ஒரு வல்கரிசம் கூட இல்லை. மிக அருமையான படம். ஒரு தமிழ் படத்துக்கு, தமிழ் திரையுலகுக்கு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 2025 தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு படம். கண்டிப்பாக விருது வந்து வாங்கணும். இல்லை சார், இது வந்து என்னென்னா ஒரு இன்றைக்கெலாம் வந்து நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு சாலை வசதி இல்லாமல், மருத்துவ வசதி இல்லாத ஒரு மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படம் மூலமாக இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தா உண்மையிலே வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியாக வந்து இருக்கும். என்ன சார், ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் ஹாப்லாம் போகிறதே தெரியாது. செகண்ட் ஹாப் வந்து மிகப்பெரிய இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பழனின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கும் ஒரு திருப்பு முனையாக வந்து இந்த படம் இருக்குங்கிறது வந்து எந்த வித மாற்று கருத்து இல்லை. வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மற்றும் அனைவருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார். மதியழகன் ஆர்டிஸ்ட்டு. படம் நல்லா சிறப்பாக எடுத்துருக்காங்க சார். தமிழ் இயக்குனர் வந்து இது மாதிரி ஒரு படத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு தரமாக கொடுத்துருக்குறாரு. ஆடியன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கதை தான் இது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு உள்ள கதை. ஏன்னா இது போன்ற இடங்கள் வந்து நிறைய இருக்குது. அதாவது தேனி அந்த மலை வாரத்தில் குடியிருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே இன்றைக்கும் அந்த அவலை நிறைய தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இது அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இது மாதிரி இடங்களெல்லாம் கொஞ்சம் ஆவணம் செஞ்சு அவங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பூர்த்தி செஞ்சால் சிறப்பாக அங்கே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அது மற்றபடி இந்த படத்தில் நடித்த ராஜ்குமார் சார், ஆதவன் சார், ஷீலா மேடம், அவங்க எல்லாருமே, தீபா மேடம் எல்லாம் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எமோஷனாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லோரும் ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது எடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது. எந்த ஒரு போரும் தட்டாமல் நல்லா அருமையாக போகுது. கடைசி வரலும் எல்லோரும் பார்க்கணும் சார். நன்றி.